சென்னை மாநகராட்சியின் 15வது மண்டலத்திற்குட்பட்ட உத்தண்டி பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், கைது செய்யப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்க? இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. சென்னை மாநகராட்சி 15வது மண்டலம் 197வது வார்டுக்கு உட்பட்ட புத்தண்டி பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக குடிநீர் விநியோகம் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனையடுத்து பொதுமக்கள் ஆத்திரமடைந்து காத்திருப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த உத்தண்டி பகுதியில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரக்கூடிய நிலையில கடந்த 20 வருடங்களாக வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு தெருக்குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் என்பது செய்யப்பட்டு வந்திருக்கிறது. காலங்காலமாக கிணற்றின் நீரின் பயன்பாட்டில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் விநியோகிக்கப்பட்ட குடிநீர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் இது குறித்து விளக்கம் என்பது கேட்டிருக்கிறார்கள். கிணற்றில் இருந்து வரும் தண்ணீர் தான் எங்களுக்கு வேண்டும், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் வழங்கப்படும் குடிநீர் எங்களுக்கு வேண்டாம், வீடுகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என அதிகாரிகளிடம் அவர்கள் புகார் அளித்ததாக சொல்லப்படுகிறது. புகாரின் பேரில் எந்த ஒரு நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் புத்தண்டி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பகுதிவாசிகளிடம் பேச்சுவார்த்தை என்பதை நடத்தியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை என்பது தோல்வி அடைந்ததாகவே சொல்லப்படுகிறது. இருப்பினும் அப்பகுதி மக்கள் பந்தல் அமைத்து காத்திருப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தங்களது போராட்டத்திற்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தலைமைச் செயலகத்தை நோக்கி செல்வோம் என அவர்கள் ஒரு எச்சரிக்கையாகவே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதுவரை இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகர மாட்டோம் எனவும் பொதுமக்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு குடிநீர் பிரச்சனையை கண்டித்து மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முற்றுகையிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த 100க்கும் மேற்பட்டோரை குண்டுகட்டாக போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. வாக்குவாதம் செய்யும் பெண்கள் உள்ளிட்ட மக்கள் அனைவரையும் தேடி தேடி போலீசார் தற்போது கைது செய்து வாகனத்தில் ஏற்றி வரக்கூடிய சம்பவம் அப்பகுதியில் சற்று பரபரப்பை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.